திமுக எதுவும் செய்யலன்னு சொல்ல வரீங்களா? திமுக எதுவும் செய்யல நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 9ன்ற ஒரு பேரை மாத்தி திருநங்கை அப்படின்னு ஒரு பேர் குத்தவர் யாரு? கலைஞர் தான் கொடுத்தாரு. அவர் தான் கொடுத்தாரு. அந்த ஒரு பேர் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. மத்தபடி இந்த வீடு தரேன் 1000 ரூபாய் தரேன் அதெல்லாம் அவங்க எதுவுமே செஞ்சிருக்காங்களா எனக்கு தெரியாது. நான் ஒரு சின்ன திருநங்கை தான். இருந்தா என்னோட கருத்து என்னன்னா எங்க அண்ணன் வரணும். எங்க அண்ணன் வந்தா நல்லா இருக்கும். நல்லா செய்வார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த 2025ல சரி 2026லயும் சரி அவர் எப்ப வந்தாலும் அவர் தான் முதல் ஓட்டு எனக்கு. முதல்வர் அவர் தான் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. ஓகே, சீமானனை பற்றி உங்க கருத்து என்ன? சீமானனை பத்தி சொல்லணும் நிறைய சொல்ல வேண்டியது வரும். அவரை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியாது. அவரும் நல்ல அண்ணன் தான். எங்களுக்கோசம் வந்து நிறைய செஞ்சிருக்கிறாரு. மக்களுக்கோசமே நிறைய செஞ்சிருக்கிறாரு. அங்க கொலை கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. அது எல்லாமே அவர் தடுத்து அவர் எல்லாமே செஞ்சிருக்கிறாரு. அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க என்னதான் நீங்க ஆக்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி போலீஸே வந்து எதிர்த்து பேசியிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய மனுஷனுங்க. அவருக்கு நான் தலை வணங்குகிறேன். ரொம்ப நன்றி இது பேசுறதுக்கு. எனக்கு ஆக்சுவலா இவ்வளவு உதவி செய்யறான்னு சொல்றீங்க சீமானனுக்கு, ஆனா அவருக்கு ஓட்டு போடாம விஜயானனுக்கு ஓட்டு போறேன்னு சொல்றீங்க இல்லையா? அதை பத்தி என்ன கருத்து? அது வந்து அவர் வந்து கட்சியிலேயே வந்திருக்காரு, படத்திலயும் வந்திருக்கிறாரு. அவர் வந்து எல்லா நல்லது செஞ்சுதான் இருக்கிறாரு. நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்கெல்லாம் போய் இவர் புதுசா வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் அண்ணன் வந்து. அதனால நான் வந்து விஜய் அண்ணன் ஜெயிக்கணும். விஜய் அண்ணன் ஜெயிக்கணும். சீமா அண்ணனும் விஜய் அண்ணனும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லதுதான். 2026ல யாருக்கு முதலமைச்சரா வரணும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு திருநங்கையா யார் வந்தா நல்லது? என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு விஜய்? என்ன எல்லாரும் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் அம்மாவை காப்பாற்றணும், இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கணும், ஒரு தப்பான நோக்கத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு. இல்ல நிறைய படத்துல பீடி பிடிக்கிற மாதிரி சிகரெட் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து அவங்களுடைய டைரக்டர் அவங்க டைரக்டர் என்ன சொல்றாங்கன்னா அதை படிதான் அவர் செய்ய முடியும். ஏன்னா பணம் இருந்தா வாழ்க்கை. அதே தானே, அதே டைரக்டர் சொல்லி தானே நல்லது செய்யற மாதிரி நடிங்க, நல்லது பண்ற மாதிரி பண்ணுங்கன்ற இல்லையா? அது ஒரு நடிப்பா தானே போகுது. அதுவும் ஏத்துக்கிறீங்களா? அதுவும் நடிச்சிருக்கிறாருல, நல்லதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே டைரக்டர். அதுவும் நல்லதும் நடிச்சிருக்கிறாரு. அது ஃபுல்லா டைரக்டருடைய கதையில தான் அது வருது. ஆமாங்களா? இப்ப பீடி பிடிக்கிறதுனாலும் நல்லது பண்றதுனால அதோடைய டைரக்டர் என்ன சொல்றா அதான் ஃபாலோ பண்றாரு. ஓகேங்களா? ஆனா நல்லது பண்ணா மட்டும் விஜய் பண்றாரு அந்த படத்துலன்றீங்க. ஆனா அதே பீடி பிடிக்கிறது சிகரெட் அடிக்கிறதுலாம் இருக்கு இல்லையா? டைரக்டர் சொல்றான்றீங்க. ரெண்டுக்கும் ஏன் வேறுபாடு இருக்கு? என்ன காரணம்? ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து பணம் கொடுக்குறீங்க, நான் வேணான்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் நல்லது. ஓகே, என்னென்னலாம் திருநங்கை வந்தா என்னென்னலாம் உதவி கேட்பீங்க நீங்க? நாங்க என்ன உதவி கேட்போம்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். திருநங்கை வணக்கம் அப்படின்னு சொல்லணும். அம்மா நீங்களே அம்மா வாங்கம்மா அப்படின்னு ஒரு மதிப்பு கொடுக்கணும். ஏய் சி நீங்களே ஒரு திருநங்கை அப்படிலாம் அவங்க பேசக்கூடாது. எல்லாமே மாறுனதுக்கோசம் எங்க அண்ணன் கிட்ட நான் கேட்கிறேன், அண்ணா நீங்க இந்த ஓட்டுல நீங்க வாங்க, நீங்க வந்து ஜெயிச்சுட்டு எங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து மாத்துங்க. நாங்களும் ஒரு எப்படி சொல்றா தலை நம்பிந்து நாங்க நடக்கணும். எல்லாரும் எங்களை மதிக்கணும் அண்ணா. இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கணும், கண்டிப்பா நீங்க பார்க்கணும். நீங்க பார்த்துக்கிட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க மாத்துங்க அண்ணா. ஓகேம்மா, நன்றிம்மா, சூப்பர்.